நீங்களும் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு ஏரியாக்கான அந்த ஒரு ஜாதிகள் பிரிவுகள் பார்த்து அனௌன்ஸ் பண்ணுவோம். நோ சார், அப்படி கிடையாது. இது வந்து இன்னைக்கு அதிமுக திமுக ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வரும்போது காஸ்ட் வேல்யூ குறைஞ்சிடும். ஆக்சுவலாக அது ஜெயலலிதா பண்ணியிருக்காங்க ஏற்கனவே. இல்லை, எப்போ ஒரு பாப்புலரான லீடர், ஒரு கல்ட் லீடர் வந்து களத்தில் நிற்கிறாரோ அப்போ இந்த ஜாதி பார்த்து மதம் பார்த்து அப்படின்றது அங்கே உடைஞ்சிடும். எங்கள் தலைவருக்கு எந்த சாதியை நீங்கள் பூசுவீங்க? எந்த மத அடையாளத்தை பூசுவீங்க? அவங்க மத அடையாளத்தை பூசுறாங்க. அவங்க பூச ட்ரை பண்ணுவாங்க சார். கட்சி ஆரம்பிச்ச பிறகு முதல்ல போனதே சாய்பாபா கோயிலுக்கு. புரியுங்களா? அவங்க அம்மா ஒரு மதம், அப்பா ஒரு மதம். அப்போ எந்த அடையாளத்தை பூசுவீங்க நீங்கள்? சரிங்களா? இவங்க ட்ரை பண்ணுவாங்க சார். கிறிஸ்டியன் மிஷினரின்னு வாங்க, அது மிஷினரி வேற ஏதாவது வந்து அவதூறை பரப்பணும்ல, அதனால சொல்றது தான். நிறைய பிரச்சனைகளுக்கு இன்னும் குரல் கொடுக்க மாட்டேங்க. எந்த பிரச்சனை சார் குரல் கொடுக்கல? திருப்பி அதான் சொல்றேன். எந்த பிரச்சனை? அன்றாடம் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனை? தமிழகத்துல பிரச்சனையா எந்த பிரச்சனை? தமிழகத்துல பிரச்சனைகளுக்கு குறைவா? நீங்க எப்படி திமுக எந்த பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கலன்னு சொல்லுங்க. இன்றைக்கு வரைக்கும் ஆசிரியர் போராட்டமா இருந்தாலும் சரி, கைது செய்யறாங்க. உங்களுக்கு துப்புரவு பணியாளர்களுக்கு நீங்க கூட்டாங்க. நீங்க இப்ப நீங்க 10 நிமிஷத்துக்கு நீங்க வரும்போது ஐ திங்க் பாரதி தான் அவர்கிட்ட கேட்டு பாருங்க எந்த அளவுக்கு தாவேக்கா வந்து துப்புரவு பணியாளர்களுக்கு கூட நின்னாங்கன்ட்டு. இது அகெயின் பரப்பப்படுற ஒரு வெத்து பிரச்சாரம். எதுக்குமே குரல் கொடுக்கல, எதுக்குமே குரல் கொடுக்கல. எல்லாத்துக்கும் குரல் கொடுப்பதை தாண்டி அதுக்கு தீர்வுக்காக வேலை செய்யறது தாவேக்கா. இல்ல, குரல் கொடுத்தாதானே நீங்க தீர்வுக்கு அடுத்து. குரல் கொடுத்ததுனால தான் சார் சொல்றேன், அது தீர்வுக்காக ஒர்க் பண்றதும் தாவேக்கா அப்படின்னு சொல்லிட்டு.